ஹை கைஸ், இன்றைக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கிராம் தால் தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், சப்பாத்தி அண்ட் தோசை நீங்கள் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான். ஸோ அது நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் வெல்கம் டு மை விளாக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கிராம் தாலுக்கு வந்து தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்றது மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் பச்சை மிளகா, வரமிளகா, சாம்பார் தூள், மிளகாய் தூள் நிறைய சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் எனக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும். ஸோ உங்களுக்கு நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து எடுத்துக்கணும். நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நான் கொஞ்சம் புளி ஆட் பண்ணுவேன். ஏன்னா டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் புளி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் தான். நான் அது 1 கப் அளவு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இப்போ நான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் 1 கப் அளவுக்கு வந்து மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள், இது நான் வீட்டிலே அரைச்சது. ஸோ இது வந்து 1 ஸ்பூன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள், இதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட். இதில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் 2 ஸ்பூன். அப்புறம் தேவையான உப்பு. இது பார்த்தீங்கன்னா மெயினான தாளிக்கிறதுக்கான ஐட்டம்ஸ். பார்த்தீங்கன்னா கடுகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ப இதில் வந்து நான் 2 வரமிளகாய் மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா மிளகாய் தூள் மசாலாஸ்லாம் சேர்க்க போகிறனால. ஸோ புளி கொஞ்சம் தேவையான அளவு. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் செய்ய போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போ தேவையான ஐட்டம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கிராமை வந்து ஃபஸ்ட் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதை வேக வச்சாதான் அதில் இருக்க அந்த வளவளப்பு தன்மையில கொஞ்சம் போகும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேனை நான் வந்து வச்சுட்டேன், காயிட்டும். ஸோ இப்போ வந்து க்ரீன் கிராம் நான் எடுத்து வச்ச 1 கப்பை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் கலராக வர அளவுக்கு அந்த ஸ்மெல் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் சிம்லே வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்க, அப்போ தான் வந்து அது கருகாது. இப்போ நான் குக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பை வேக வைக்கிறதுக்காக 1 கப் பயிருக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் அது வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரும். ஸோ இப்போ நான் வறுத்து வச்சது இதில் கொட்டிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி. ஸோ மெயின் இன்க்ரீடியண்ட்டே தக்காளி தான், அது அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி அண்ட் உப்பு இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாமே இதிலே ஆட் பண்ணிடுவோம். இதை வேக வச்சு கடைசியாக தாளித்து மட்டும்தான் விடுவோம். கடைசியாக நான் சொன்ன ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரே ஒரு புளி மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு 6 to 7 விசில் வரைக்கும் விட்டுட்டோம், நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பச்சை பயிரை வந்து 6 to 7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை 1க்கு 2 வந்து கடைஞ்சிக்கலாம். நல்லா கடையக்கூடாது, 1க்கு 2 கடைஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த பருப்பு மெல்ற மாதிரி இருக்கணும், அந்த கடைஞ்சதும் இருக்கணும். ஸோ அதனால 1க்கு 2 நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து தாளிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கடுகு வெந்தயமும் போட்டுடலாம், ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வரமிளகாய் போட்டுக்கலாம். நான் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லா கருகிற வரைக்கும் நல்லா தாளிக்கணும். இப்போ தாளிச்சதை இதில் கொட்டிடலாம்.